உறவினர்களுக்கு இடையிலே இடம்பெற்ற மோதல் காரணமாக இளம் யுவதி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக தலைவர் பிரபாகரன் அவர்களின் மகனான பாலச்சந்திரன் தொடர்பாகவும் அதேவேளை இசைப்பிரியா தொடர்பாகவும் தான் அளித்த முறைப்பாட்டுக்கு இதுவரை சரியான பதில் வழங்கவில்லை என்று சிங்கள சட்டத்தரணி ஒருவர் கடிதமுடனே பொலிஸ் மாதிபருக்கு அனுப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகவும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதுதவிர வவுனியாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞன் உட்பட 3 இளைஞர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுதவிர வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக மேலும் 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இதுவரை ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினையும் கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அம்பாந்தோட்டை கட்டுவனை பிரதேசத்தில் இடம்பெற்ற வாள்வெட்டு சம்பவத்தில் இளம் யுவதி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காணி தகராறு காரணமாக கடந்த வெள்ளிக்கிழமை இவ்வாறு வாள்வெட்டு சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் குறித்த யுவதி, அதாவது உயிரிழந்ததாக சொல்லப்படுகின்ற யுவதி, அதுதவிர அந்த யுவதியின் தந்தை, சகோதரன் உள்ளிட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு அவர்கள் உடனடியாக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக வாள்வெட்டுக்கு இலக்காக இருந்த குறித்த யுவதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உயிரிழந்த யுவதிக்கு 22 வயது என்றும் தனியார் நிறுவனம் ஒன்றில் குறித்த யுவதி பணியாற்றி வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதுதவிர இந்த சம்பவம் தொடர்பாக குறித்த யுவதியின் உறவினர்கள் 3 அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். தொடர்ந்து இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெறுகின்றது. அதாவது வாள்வெட்டி சம்பவங்கள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் என்று இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இறுதி யுத்தத்தின் போது சட்டவிரோதமாக கொலை செய்யப்பட்ட புலிகளின் தலைவரின் மகனான பாலச்சந்திரன் தொடர்பாகவும் இசைப்பிரியா தொடர்பாகவும் தாம் அளித்த முறைப்பாட்டுக்கு இதுவரை பதில் வழங்கப்படவில்லை என்று சிங்கள சட்டத்தரணியான தனுக ரணஞ்சக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக கடந்த ஜூன் மாதம் 12ஆம் தேதி தான் ஒரு முறைப்பாட்டினை போலீஸ் தலைமையகத்தில் சமர்ப்பித்ததாகவும் ஆனால் இதுவரை அதற்கு பதில் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச சட்டங்களை மீறி சட்டவிரோதமாக இவ்வாறு பாலச்சந்திரன் மற்றும் இசைப்பிரியா ஆகிய இருவருமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக தாம் முறைப்பாடு பதிவு செய்தும் இதுவரை பதில் வழங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதுதவிர இந்த விடயம் தொடர்பாக தனக்கு 7 நாட்களுக்குள் பதில் வழங்கப்படாவிட்டால் இது தொடர்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பாக ஒரு வழக்கொன்றினை தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அதுதவிர உள்நாட்டு மற்றும் சர்வதேச மனித உரிமை நிறுவனங்களுக்கு தொடர்பான தகவலை தான் தெரிவிக்க இருப்பதாகவும் சட்டத்தரணி ஒரு கடிதம் மூலமாக போலீஸ் அதிபருக்கு தெரிவித்திருக்கின்றார். தான் இது தொடர்பான முறைப்பாட்டை போலீஸ் தலைமையகத்தில் பதிவு செய்ததை தொடர்ந்து கோப்பு இலக்கம் மாத்திரமே தனக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதனை தாண்டி எதுவிதமான தகவல்களும் இதுவரை தனக்கு வழங்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். குறித்த சட்டத்தரணியின் இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பதிலளித்த ஊடக பேச்சாளர் இது தொடர்பாக எழுத்து மூலமாக எங்களுக்கு விண்ணப்பங்களை தருகின்ற பட்சத்தில் இது தொடர்பாக போலீஸ் மாதிபருடன் பேசி அதற்கான பதிலை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். அதுதவிர இதிலே முக்கியமான விடயம் என்னவென்றால் இறுதி யுத்தத்தின் போது பலர் இவ்வாறு அரசாங்கத்திடம் சரணடைந்திருந்தார்கள். சர்வதேச நிறுவனங்களுடன் பேசி அரசாங்கத்துடன் பேசி அதற்கு பிறகாக சரணடைந்திருந்தார்கள். அதிலே முக்கியமானதாக பார்க்கப்படுவது தலைவர் பிரபாகரனின் மகன் மற்றும் இசைப்பிரியா. ஏனென்றால் அவர்கள் சரணடைந்ததை தொடர்ந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அது தொடர்பான காணொலிகள் வெளியாகின்றது. சர்வதேச ஊடகங்களும் அது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருந்தது. அதுதவிர வெள்ளக்கொடியுடன் சரணடைந்த பலர் இவ்வாறு அரசாங்கத்தினால் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அது தொடர்பாக அப்போது தமிழ் தரப்பால் பேசப்பட்டது. ஆனால் இன்று வரை அதற்கான போராட்டங்களை தமிழ் தரப்பு முன்னெடுத்தாலும் தமிழ் அரசியல்வாதிகள் இது தொடர்பாக பெரிய அளவிலே பேசவில்லை, பெரிய அளவிலே நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் முன்வரவும் இல்லை. ஆனால் ஒரு சிங்கள சட்டத்தரணி தற்பொழுது இது தொடர்பாக பேசுகின்றார். அவர்களுக்கு என்ன நடந்தது என்று கேட்கின்றார். அவர்கள் சட்டவிரோதமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறுகின்றார்.
இவ்வாறான நிலையில் சிங்கள மக்கள் மத்தியில் இவ்வாறானவர்களும் இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்ற போது உண்மையிலே ஓரளவு நிம்மதி தரக்கூடிய வகையிலே இருக்கிறது. காரணம், இனங்களை கடந்து மதங்களை கடந்து ஒரே நாட்டுக்குள் இந்த மக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற போது மதம் என்கின்ற பெயரிலோ மொழி என்கின்ற பெயரிலோ இன்னொரு இனம் அதனை ரசித்துக் கொண்டு இருக்குமே ஆனால் நாளை அவர்களும் இந்த பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் அல்ல. அப்படி இருக்கின்ற போது இலங்கையில் எப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. சிறுவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், பெண் பாதிக்கப்பட்டிருக்கின்றார், அதனை தாண்டி பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற போது அது தொடர்பாக ஆதாரங்கள் இருந்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த சிங்கள சட்டத்தரணி இவ்வாறான ஒரு செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றார் என்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விடயமாகத்தான் தமிழர் தரப்பால் பார்க்கப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக வவுனியாவில் 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா பண்டாரிகுளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இவ்வாறு 3 பேர் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞனும் ஐதவிர 31 வயதுடைய மற்றும் 33 வயதுடைய வவுனியா கூமாங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருவரும் என்று மொத்தமாக 3 கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூமாங்குளம் பகுதியில் போலீசார் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்துக்கிடமான முறை நடமாடித்திருந்த இவர்களை சோதனைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அப்போது ஐஸ் போதைப் பொருளை இவர்கள் உடமையில் வைத்திருந்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதேவேளை யாழ் குருநகர் பகுதியிலும் 3 போதைப் பொருளை உடமையில் வைத்திருந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இது தொடர்பான செய்திகள் நேற்றைய தினம் வெளியாக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மற்றொரு செய்தியாக வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இடம்பெற்ற அந்த பதற்றமான சம்பவம் தொடர்பாக மேலும் 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இவ்வாறு 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. சில தினங்களுக்கு முன்னர் வவுனியா கூமாங்குளம் பகுதியிலே ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்தது. அதாவது போலீசார் நபர் ஒருவரை துரத்தி சென்று கொலை செய்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். ஆனால் போலீஸ் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருந்தது அப்படி எதுவுமே நடக்கவில்லை. நெடுக்குள போக்குவரத்து போலீசார் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்போது சிலர் வந்து கூறினார்கள் ஒரு நபர் வீதியிலே விழுந்து கிடக்கின்றார் என்று. அப்போது 2 போலீசார் மோட்டார் சைக்கிளே சென்று அந்த நபரை பார்வையிட்டிருக்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் தவறாக விளங்கிக் கொண்டு போலீசார் துரத்தியில் தான் அவர் கீழே விழுந்திருக்கின்றார், அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்று அப்போது குழப்பத்திலே ஈடுபட்டார்கள். அது தவிர போலீசார் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள். அந்த தாக்குதல் சம்பவத்தில் 5 போலீசார் காயமடைந்திருந்தார்கள். போலீசாரின் உடைமைகளும் சேதமாக்கப்பட்டிருந்தது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக போலீசார் 3 முறை வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்தார்கள். இவ்வாறு பெரும் பதற்றமான சூழ்நிலை அப்போது அங்கு நிலவியிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணை அறிக்கை வெளியாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் குறித்த நபர் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார் என்று அந்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான சூழ்நிலையில் போலீஸ் தரப்பில் எந்த பிழையும் இல்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக பிரேசபை உறுப்பினரான விக்டர் அவர்களும் ஐதவிர இன்னொரு நபரும் பொலிஸ்நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு அழைக்கப்பட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக இருவர் அங்கு சென்றிருந்தார்கள். அப்போது வாக்குமூலம் வழங்கிவிட்டு அவர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்திய நிலையில் அவர்களை 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் 5 நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த 2 பேரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றவர்களை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதற்கமைய மேலும் 5 கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.